திருப்பி ஆஞ்சநேயரை அனுப்பிச்சா ராவணன் என்ன நினச்சிப்பா? ராமனுக்கு ஆஞ்சநேயரை விட்டா வேற ஆள் இல்லைன்னு நினச்சிப்பான். அதனால ஒரு தடவை தூது அனுப்பினவனை அதே நாட்டுக்கு அதே ராஜா கிட்ட திருப்பி அனுப்ப மாட்டார்கள் இன்னைக்கு வரைக்கும். ஒரு மெசஞ்சர் போனான்னா ஒன்லி ஒன்ஸ் டு ஒன் கண்ட்ரி. அதே கண்ட்ரிக்கு திருப்பி மெசஞ்சர் போகணும்னா யாரு போகணும்? இன்னொருத்தர் போகணும். அதுக்காகவே ராமன் விபீஷணனை கன்சல்ட் பண்ணிட்டு அங்கதனை அனுப்புகின்றான் 2வது தடவை. வால்மீகி ராமாயணத்தில் அங்கதன் போய் ராவனுடைய சபையிலே குதித்து, நான் வாலி, நான் அங்கதன், வாலியினுடைய பையன், ராவனால் தூது அனுப்பப்பட்டேன், நீ மைதிலியை கொடுக்கலன்னா உன்னுடைய உயிர் போயிடும் அப்படின்னு சொல்கிறான். ராவணனுக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. அந்த கடைசி காலம் வந்தாலே அடுத்த அட்வைஸ் யாருக்குமே பிடிக்காது. உடனே என்ன ஆகுது, இவனை பிடிச்சி கட்டி போடுன்னு சொல்கிறான். அதுக்குள்ளே அங்கதன் குதிச்சுட்டு என்ன பண்ணான், புஷ்ப விமானத்தினுடைய மேல் மாடத்தை இடித்து தகர்த்துட்டு ஓடி வந்துடுறான். அது வேற ராவணனுக்கு கோபம். ஆனால் கம்பராமாயணத்தில் வேற ஒரு விஷயம் சொல்கிறார். அங்கதன் கிட்டக்க ராவணன் சொல்கிறானா, ஏப்பா உனக்கும் எனக்கும் என்ன பகை? ஐ ஹவ் நோ எனிமிட்டி வித் யூ. அப்புறம் உங்கள் அப்பா என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லை, உங்கள் அப்பாவை வதம் பண்ணவன் இப்போ உன்னோட ராஜா. அவன் சார்பாக நீ தூது வந்திருக்கிய, உனக்கு என்ன பிரச்சனை? நீ திரும்பி போயிடு, கிஷ்கிந்தக்கே உன்னோட வானவர்களாக கூட்டின்னு போயிடு, நான் ராமனை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு ராவணன் அங்கதனிடம் சொன்னதாக கம்பராமாயணத்தில் வரும். அதுக்கு அங்கதன் சொல்கிற பதிலும் கம்பர் சொல்கிற, அதாவது அதான் நீ ஆஞ்சநேயர் வந்தப்போ நீங்கள்லாம் என்ன சண்டை போட்டேன்னு பார்த்தேனே, இதான் உன் பலமா? உன் கூட இருந்தால் நானும் என்னையும் கொலை பண்ணிடுவா, நான் அந்த பக்கமே சேர்ந்துக்கிறேன்னு போயிட்டான். நான் திரும்பி உன் கூட இருந்தால் என்னையும் கொலை பண்ணிடுவான், நான் அந்த பக்கம் போயிடுறேன்னு திரும்பி அங்கதன் கம்ஸ் பேக். இதெல்லாம் கம்பராமாயணத்தில் உள்ள விஷயங்கள். அங்கதன் தூதுப்படலம்னே ஒரு சாப்டர் இருக்கு. மாருதி இன்னம் செல்லின் மற்றவன் நன்றி சாருணர் வலியோர் இல்லை என்பது சாருமன்றே ஆரினி ஏகத்தக்கார் அங்கதன் அமையும். ஸோ வி வில் சென்ட் அங்கதன் சொல்லிட்டு அந்த அங்கதன் சரித்திரத்தை சொல்கிறான். அங்கதன் தூது அங்கே வருகின்றது. அதுக்கப்புறம் கடைசியாக உடனேயே ஆஞ்சநேயன் வெயிட் பண்ணலை, ராமன் வெயிட் பண்ணலை, லெட் அஸ் ஸ்டார்ட் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாகவே ஸ்டார்ட் பண்ணுறாளாம். முதல் நாள் மட்டுமே 27 கோடி ராட்சசர்கள் வதம் பண்ணப்பட்டனர். 27 கோடி ராட்சசர்கள் முதல் நாள் வதம் பண்ணப்பட்டனர். ராமனும் எல்லாருமே சண்டை போடுறா. அப்புறம் 2வது நாள் முதல் நாள் இரவு முடியும் பொழுது இந்திரஜித் இந்த மாயையை உபயோகப்படுத்துகிறான். அந்த மாயையினாலே ராமலக்ஷ்மணர்களை அஸ்திரத்தால் கட்டி போடுகின்றான். இது 44வது சர்க்கம். அதாவது முதல் 40 சர்க்கம் தெர் வாஸ் நோ வார். இந்த மாதிரி அணையை கட்டுறது, விபீஷணன் சரணாகதி பண்ணுறது, போய் இதெல்லாம் பண்ணுறதுலாம் 40 சர்க்கங்கள். அதுக்கப்புறம் தான் யுத்தம் ஆரம்பிக்கிறது. யுத்தம் ஒரு 70 சர்க்கங்கள் வருது. அதில் முதல் நாள் போர் 2-3 நாள் 2-3 சர்க்கத்தில் டிஸ்கிரைப் பண்ணுறார். இந்திரஜித் ராமலக்ஷ்மணர்களை அஸ்திரத்தால் கட்டி போடுறார். அவன் 2 பேரும் இந்திரஜித்தையே பார்க்க முடியலையா, ஏன்னா ராத்திரி ஆச்சுன்னா ராட்சசர்களுக்கு பலம் ஜாஸ்தி, மாய வேலைகளிலே அவன் ஈடுபடுகின்றான். கடைசியில் 2 பேரும் தளர்ந்து நடுங்கி பூமியிலே இருக்கா. ஆகாஸ்திரத்தாலே கட்டுப்பட்டு 2 பேரும் தரையில் இருக்கா. இதை இந்திரஜித் பார்க்குறான். ராமலக்ஷ்மணர்கள் இப்படி அசையாமல் இருக்கிறத பார்த்துட்டு திரும்பி போயிடுறான். திரும்பி போகும்போது வெற்றி அப்படின்னு கத்தின்னு குதிச்சுண்டு எல்லாரும் சந்தோஷமாக லங்கைக்குள்ள ராட்சசர்கள்லாம் போயிடுறா. இந்த பக்கம் சுக்ரீவன் அவெல்லாம் தரையில் அப்படியே படுத்துட்டு இருக்கிற ராமலக்ஷ்மணர்களை பார்த்து அப்படியே அழறான். விபீஷணன் சொல்கிறான் சுக்ரீவன் கிட்டக்க, இந்த ராமனையும் லக்ஷ்மணனையும்
அவளுக்கு மூச்சு வர்ற வரைக்கும், உணர்வு வர்ற வரைக்கும் பத்திரமா பாதுகாக்கணும், திருப்பி இந்திரஜித் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்து வைக்கிறா. இதுக்குள்ள இந்திரஜித் ராவணனை பார்த்து 2 பேரும் ராமலட்சுமணர்களை நான் வர பண்ணிட்டேன் அப்படின்னு அப்பாட்ட சொல்லிடுறான். சொன்ன உடனே ராவணனுக்கு உடனே இப்போ சீதைக்கிட்டுக்கு போயே ஆக வேண்டிய நிர்பந்தமா. ஏன்னா நேற்றுக்கு கிரீடம் போன உடனே வெக்கப்பட்டான் இல்லையா, அதுக்காக இன்னைக்கு போயே ஆகணும், அவள்கிட்ட போய் சொல்லணும்னு அங்கே போய் ராட்சசிகளை பார்த்து, நீங்கள் ராட்சசிகிட்ட போய் என்னுடைய பையன் இந்திரஜித்தாலேயே ராமலட்சுமணர்களை வதம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. தான்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அவமானமா, என்னோட பையனே அவளை கொண்டுட்டான், நான் போக வேண்டியதே இல்லாமல் இருந்தது அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறாளாம். அப்போ சொல்கிறான், அவன் நம்ப மாட்டான். அதனால் அவளையே புஷ்ப விவாகத்தில் தூக்கிட்டு போய் காமிங்கோ அப்படின்றான். அதுபடியே சீதையை இந்த ராட்சசிகள்லாம் புஷ்ப விமானத்தில் ஏற்றி அந்த ராமலட்சுமணர்களை கொண்டு போய் காமிக்கிறான். சீதா ஐயோ அப்படின்னு அங்கே அலறிட்டு இருக்கா. அப்புறம் கடைசியில் இந்த திரிஜடை இருக்காளே, அது விபீஷணனுடைய பெண். ஒரு உபன்யாசத்தில் கேட்டது இது. இந்த ராமலட்சுமணர்களை பார்த்த சீதை ரங்கநாதா அப்படின்னு அலறி விமானத்திலே பயங்கிடுறாளா. வால்மீகி ராமாயணத்தில் ரங்கநாதன் அப்படின்ற பேரே வரல. கடைசி வரைக்கும் ரங்கநாதன்ற பேர் கிடையாது. அங்க விபீஷணனுக்கு அந்த இக்ஷ்வாகு கோதனத்தை கொடுக்குறாங்க. அது எப்போ கொடுத்தான்றதுலேயே ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. அது நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா கடைசி லாஸ்ட் பார்த்தோம்னா பட்டாபிஷேகத்தில் அது விஷயம் வருது, அதை பற்றி அதை பார்க்க போகிறோம். உடனே திரிஜடை சீதை கிட்டக்க சொல்கிறா, அம்மா தாயே, உன்னுடைய கணவன் இறக்கவில்லை அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான். உடனே சீதை கேட்குறாளாம், ஹவு கேன் யூ பி ஸோ ஷுர் அப்படின்னு. அதுக்கு வால்மீகி ராமாயணத்தில் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். தெர் இஸ் நோ டவுட். உன்னுடைய கணவனுடைய உயிர் போயிருந்தால் புஷ்பக விமானம் விதவைகளை ஏற்காது அப்படின்னு சொல்லிட்டு, நோ டவுட். நீ ஏறிட்ட, தட் மீன்ஸ் தட் ராமா இஸ் ஸ்டில் அலைவ் அப்படின்னு வெரி கிளியராக சொல்லிட்டேன். இதம் விமானம் வைதேகி புஷ்பகம் நாம நாமதஹ திவ்யாம் த்வாம் தாரயேன் நைவம் யத்யேதௌ கஜ ஜீவிதௌ. ராமன் உயிரோடு இருந்திருந்தால்தான் இந்த விமானம் உன்னை ஏற்றின்னு இருக்கும். எப்போ உன்னை ஏற்றித்தோ அப்பவே ராமா இஸ் அலைவ். கான்ஃபிடென்ட்டாக சொல்லி முடிச்சுடுறான். இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் டவுட்டே கிடையாது. அதுக்கப்புறம் அவள் திரும்பி போயிடுறா. சீதை திரிஜடை கிட்டக்க அப்படியே இருக்கட்டும், சௌக்கியமாக இரு நீன்னு ஆசீர்வாதம் பண்ணுறா. திருப்பி அவள் அசோகவனத்துக்கு வந்துடா. நாகபாசத்தில் கட்டிருந்தால் கூட தெய்வீகத்தன்மை ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இருக்கு. ஏன்னா பெருமாளுடைய அவதாரம். வருத்தத்தோட லக்ஷ்மணன் எப்படியோ ராமன் எப்படியோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எழுந்துடுறார். லக்ஷ்மணனை பார்த்து கலங்கி அழறார். அப்பா, நீ இப்படி இருக்கியே, எனக்கு இனிமே சீதை வந்தா என்ன வராட்டா என்ன, சுக்ரீவா உன்னோட ஆர்மியை நீ திருப்பி கூட்டின்னு கிஷ்கிந்தைக்கு போய் சேர், நான் இங்கேயே உயிரை விட்டுறேன் அப்படின்னு ராமன் திருப்பி புலம்புறார். மித்ர காரியம் கிருதமிதம் பவத்விவாரர்ஷபா அனுஜ்ஞாதாமயா சர்வே யதாவிஷ்டம் அந்துமர்ஹதா. மித்ர காரியம் கிருதமிதம். மித்ர காரியம் யாரு? லக்ஷ்மணன். இவ்வளவு நேரம் சுக்ரீவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான். இனிமேல் சுக்ரீவா நீட் நாட் ஹெல்ப் பிகாஸ் ராமா இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபைட்டிங் எனிமோர். நீ திரும்பி கிளம்பிப்போ, இதுவரைக்கும் நீ பண்ண ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இவெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கும்பொழுது விபீஷணன் அங்கேருந்து வரான். இது ஒரு சின்ன ஜோக்கு மாதிரி வால்மீகி சொல்கிறார். இந்திரஜித்தும் விபீஷணனும் 2 பேரும் கருப்பாக குண்டா இருப்பாளா. விபீஷணன் வர்றான். அதை பார்த்து இந்திரஜித் தான் வரானோ அப்படின்ட்டு எல்லா ராட்சசாலும் எல்லா வானவர்களும் ஓடி போயிடுறாங்க. அப்புறம் இங்கே 2 கேள்வி கேட்டுக்கிறா. அந்த 2 கேள்விக்கு பதில் சொல்கிறார். முதல்ல
லக்ஷ்மணனே ஆதிசேஷன், அவனே ஒரு பாம்பு. பாம்புகளில் ரொம்ப 1000 வாய் உள்ள பாம்பு. வாயுவோர் ஈரங்கியூறு துதங்களாக இந்த பாசனத்தை கூட பார்த்தோம். 1000 வாய் இருக்கிற ஆதிசேஷனை சாதாரண ஒரு அம்பு, அதுவும் நாகபாசம் கட்டுப்படுத்துமா? அது நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. இதுக்கு அத்தியாத்ம ராமாயணத்தில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடுறேன். லக்ஷ்மணன் மனுஷ ரூபத்தினால இருக்கிறதுனால அதுக்கான காரியத்தை பண்ணணும். இது முதல் சமாதானம். ரெண்டாவது சமாதானம், நம்ம ஆற்றுல நான் இருக்கேன், நம்ம மாமி இருக்கா, குழந்தைகள்லாம் இருக்கு, அடி என்னோட அக்கா எல்லாம் இருக்கா. அக்கா வந்து சப்போஸ் எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை சொல்கிறா, நம்ம அக்காவுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக ஏதோ சரி சரின்னு காதில் வாங்கிப்போம். ஆனாலும் அக்கா சொல்கிறத பண்ண மாட்டோம். லோகத்தில் நடக்கிறது தான் இல்லையா, ஒன்றும் பெருசு விஷயம் இல்லை. ஸோ லக்ஷ்மணன் என்ன பண்ணானா, இதுவும் ஒரு பாம்பு அப்படின்றதுக்காக மரியாதை நிமித்தமாக கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா இருந்தாங்க. மரியாதை நிமித்தமாக மற்ற பாம்புகளுக்கு லக்ஷ்மணன் மரியாதை கொடுத்தான். அப்புறம் இந்த வானரர்கள் விபீஷணனை பார்த்த இந்திரஜித்தை நினைச்சு ஓடினாலே அது நடக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. 2 பேருமே கருப்பு குண்டு, ஒரே ஹைட்டு, ஒரே இது. அப்புறம் இந்த சண்டையெல்லாம் எப்போ நடந்தது? ராத்திரி. ஏற்கனவே கருப்பாக இருக்கிற ஒரு பொருளை ராத்திரி பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? 2 கண்ணு மட்டும் தனியாக தெரிய வெள்ளையா. அதனால் வந்தவர் இந்திரஜித்திரி வா நினச்சிவிட்டா அப்படின்ற. இதுக்கு ஒரு பழமொழி கூட தமிழில் உண்டு. அரண்டவன் கண்களுக்கு இருண்டதெல்லாம், இங்கே சொல்லலாம், வானவர் கண்களுக்கு இருண்டதெல்லாம் இந்திரஜித்து அப்படின்னு சொல்லிக்கிறேன். பழமொழி பார்த்தியாச்சு, புதுசாக கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன விபீஷணன் சொல்கிறான், அப்பா நான் விபீஷணன் தான், சும்மா எல்லாரும் வாங்கன்னு திரும்பி கூட்டிட்டு அனுமனை வந்து மூலிகளை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள ஒரு பெரிய காற்று வீசுறது. அந்த காற்றுனால லங்கையில் இருக்கிற எல்லா மரங்களும் அப்படியே கீழே விழுந்துடுறான். கருடன் அங்கேருந்து வரார், வினத்தையின் புதல்வனான கருடன் வரார். வந்து எந்த இந்திரஜித்தினுடைய மாயையால் இந்த பாம்புகள்லாம் கட்டித்தோ லக்ஷ்மணனை, அதே பாம்புகள் இப்போ கருடனை பார்த்த உடனே முதல்ல லக்ஷ்மணன்னா ஆக்டிங்னு சொல்லிடலாம், கருடன் இஸ் ஒரு ட்ரூ எனிமி. உடனே எல்லா பாம்புகளும் கட்டுறதை விட்டுட்டு ஓடியே போயிடுத்தான். லக்ஷ்மணனை வந்து கருடன் கட்டி பிடிச்சிக்கிறார். திருப்பி ராமனையும் கட்டி பிடிச்சின உடனே இவா எல்லாம் பழையபடி தே கம் பேக் டு நார்மல் ஹெல்த். இதை பார்த்த உடனேயே கருடன் ராமலக்ஷ்மணர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டோம். அப்பா ஒன்றை எங்களுக்கு, உங்களை எனக்கு தெரியும், என்ன உங்களுக்கு இப்போ தெரியாதுன்ற. தெரியும்னு தான் சொல்லலை, இப்போ தெரியாது அப்படின்னு அர்த்தம், பின்னாடி தெரியும் அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகத்திலே சொல்றார், தத சுபர்ணகா குத்சௌ திருஷ்ட்வா பிரத்யபிநந்த்ய ச விமமர்ச்ச பாணிப்யாம் முகே சந்திர சமர்பிரபே. ராமன் கேட்குறான் கருடனை பார்த்து, அப்பா அழகாக பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஜெல்ஸ் எல்லாம் போட்டு நிற்கிறியே, நீ யார் அப்படின்னு ராமன் கருடனை பார்த்து கேட்குறான். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாரும் சேர்ந்து அங்கே ஒரு ட்ராமா போட்டுருக்காங்க. நான் பெருமாளுக்கு கருடனே தெரியலைன்னா நித்தியமாக தூக்கிட்டு இருக்கிறவன் கருடன், ஆஞ்சநேயராவது பக்கத்தில் இருக்கிறவன் இல்லையா, நித்தியமாக தூக்கிட்டு இருக்கிறவன் கருடன். அந்த கருடனையே ராமனுக்கு அடையாளம் தெரியலன்னா இது என்ன அர்த்தம்? அதுக்கு தான் கிளியராக கருடன் சொல்கிறான், ஐ ஆம் யுவர் ஃப்ரெண்ட், உங்களுக்கு வெளியே இருக்கிற பிராணன் நான் தான் அப்படின்றான். உங்கள் 2 பேருக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தோம். அகம் சகா தே காகுச்ச பிரிய பிராணோ பகிஷ்சசஹ கருத்மான் நிக சம்பிராப்தோ யுவயோ சாக்கிய காரணாத். அகம் சகா, சகானா என்ன? ஃப்ரெண்ட். அகம் சகா தே காகுச்ச, ஐ ஆம் யுவர் ஃப்ரெண்டு. அப்புறம் சொல்றார் பிரிய பிராண பகி பகிஷ்சரஹ. பகிஹி அப்படின்னா அவுட் சைடு அப்படின்னு அர்த்தம். பிராண பகிஹினா ஐ ஆம் யுவர் லைஃப் அவுட் சைட். அதாவது
உனக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கைங்கரியமாக இருந்து பண்ணுகிறவன் நான் அப்படின்னு அர்த்தம். கருத்மா நிகசம் பிராப்தோ யுவயோ சாட்சிய காரணாத். அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் சண்டை போட போகிறதெல்லாம் ராட்சசா கிட்டக்க இது மாதிரி அடுத்த தடவை மாட்டிக்காங்கன்னு அட்வைஸ் பண்ணிவிட்டு கருடன் கிளம்பி போயிடுறான். எல்லா பழையபடி வானவர்கள்லாம் எழுந்து சத்தம் போட்டு குதிச்சுட்டு திருப்பி ஸ்ரீலங்காவுக்கு போகிறா. இங்கே ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். கம்பராமாயணத்தில் கருடன் வந்தப்போ கருடன் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுறான். அந்த ஸ்தோத்திரம் கம்பராமாயணத்தில் 11 ஸ்லோகங்கள் வருது. கருட ஸ்துதி அப்படின்னு பேர். இந்த கருட ஸ்துதி அதில் ஒரே ஒரு விஷயம்தான் இம்பார்ட்டண்ட். அந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் படிச்சுடுறேன். சொல்லென்றுரைத்தி பொருளாதியாய மறையும் தொடர்ந்து தெரிவாய் வில்லென்றெடுத்தி சரபென்றெடுத்தி வெளிசங்க மங்கையுடையாய் சொல்லென்றுரைத்தி கொலையுண்டு நின்றி கொடியாய ஒரு மாய அறியேன் அல்லென்று நின்றி பகலாதியாரை பதிரேக மாய அறிவான் அப்படின்னு பாசம். ஒரே ஒரு விஷயம்தான் இதில் சொல்கிறேன். அதாவது சங்கத்தினுடைய சப்தத்திலிருந்து வந்தது ஓம். அந்த சங்கத்தை நீ வச்சுட்டு இருக்க அப்படின்னு. இன்னைக்கும் என்ன பெரிய பாஞ்சசன்னியத்தை பத்மநாபனோடும் பாய்ந்த பெரும் சுற்றமாக்கிய வன்புரிதை அப்படின்னு கருப்பூரம் ஆரம்பம் கவலப்பூர் ஆரம்பம் பதிகம் தெரியும். கடலில் பிறந்து கருதாது பஞ்சசன் உடலில் வளர்ந்து போய் ஊழியாட்கள் தளத்திடலில் குடியேறின்னு சங்கத்தை பற்றி ஆண்டாள் ஒரு 10 பாசுரங்கள் பாடுறான். இந்த சங்கத்தை எப்படி தான் அந்த சங்கத்துக்கு டெஃபினிஷன் சொல்கிறான். எப்படி இருக்கணும்னா ஒயிட்டாக இருக்கணும், பெருசாக இருக்கணும், உள்ளுக்குள்ளே ஃபால்ஸ் இருக்கக்கூடாது, மேலே ஒயிட்டாக இருக்கும்போது டாட்ஸ் இருக்கக்கூடாது, இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே வரா. அந்த சங்கத்துக்கு பாஞ்சஜன்யத்துக்கு டெஃபினிஷன். இந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினால் வருகின்ற சப்தம் என்னன்னா ஓம் அப்படின்ற. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 4-5 இயர்ஸ் நெட்டில் ஒரு ஆடியோ வந்துட்டு இருந்தது. ஸ்பேஸில் சவுண்டு இல்லை, சவுண்டு கெனாட் ட்ராவல் த்ரூ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் சவுண்டு டஸ் ட்ராவல் த்ரூ ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸில் வர்ற சப்தம் ஓம் அப்படின்ற சப்தம்னு நாசா ஹேஸ் புட் இட் அவுட் அந்த ஆடியோ. எல்லாரும் கேட்டிருப்பேன்னு நினைக்க பார்த்துருக்கலாம், சான்ஸ் இருக்குது. அது ஆடியோ இல்லைன்னா சொல்லுங்க, ஐ கேன் சென்ட் இட் அக்ராஸ். என்ன ஸ்பேஸில் ஓம்ன்ற சப்தம் வருதுன்ற அது எங்கேருந்து வந்ததுன்னா பெருமாளுடைய சங்கில் இருந்து வந்தது அப்படின்னு கம்பர் முன்னாடியே கருட ஸ்துதியில் சொல்லிட்டார். இந்த கருட ஸ்துதியை எதுக்கு நான் சொல்லி காமிச்சேன்னா, பின்னாடி வால்மீகி ராமாயணத்தில் ஆதித்ய ஹிருதயம் வரப்போகுது, சர்க்கம் 107. அவர் கருட ஸ்துதி பண்ணலை, ஆதித்ய ஹிருதயம் பண்ணினார். இவர் ஆதித்ய ஹிருதயம் பண்ணலை, கருட ஸ்துதி பண்ணினார். நமக்கு என்ன அட்வான்டேஜ்? 2 நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல இருந்து கருட ஸ்துதி சொல்லலாம், அங்கேருந்து ஆதித்ய ஹிருதயம் சொல்லலாம். 2மே நமக்கு பண்ணி வச்சுட்டு போன ஒரு பெரிய காரியம். இப்படி கருடன் நாகபாசத்திலிருந்து இவாளுக்கு விடுதலை கொடுக்கின்றான். பழையபடி இவா எல்லாம் எழுந்து லங்கையினுடைய ஊர் வாயிலுக்கு திருப்பி சண்டை போடுறதுக்கு போகிறா. இதோட இன்னைக்கு கரெக்டாக நாகபாச வித்தியாந்தம், இது விமுச்ச வித்தியாந்தம் முடிச்சுடுறோம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நாகேன மகீம் மகீஷாம் கோ பிராமணேச்ச சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீராமார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.